ஃபேஸ் மாஸ் எனக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரெஸ் மீட் அப்போ பார்த்தீங்கன்னா சசிகலா குறித்த ஒரு விஷயத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. அது எடப்பாடி பழனிசாமி வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கும் போது சசிகலா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து இப்போ அரசியல் விட்டு பார்த்தீங்கன்னா சிறிது காலம் ஒதுங்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது கொடுத்ததுக்கும் இப்போ திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கேட்டால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார், ஜானகி அம்மா எப்படி விலகி போனாங்க அந்த மாதிரி வந்து பெருந்தன்மையாக விலகி போயிருங்கன்னு சொல்லிட்டு. ஜானகி அம்மா விலகி போனதுக்கு முக்கியமான காரணம் அது எதுக்கு விலகி போயிருக்காங்க, ஜெயலலிதா எல்லா எலெக்ஷன்லையும் ஜெயிச்சாங்க. ஸோ ஜெயிச்சால பார்த்தீங்கன்னா ஒரு தகுதியான நபர்கிட்ட கட்சியை ஒப்படைச்சு போகிறோன்ற ஒரு தைரியத்தில் பார்த்தீங்கன்னா ஒதுங்கி போனாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி 2020 சட்டமன்ற தேர்தலில் சசிகலா ஒதுங்கி இருந்தாங்க, கிழிச்சிட்டாரா கிழிக்கலை அப்படின்ற மாதிரி தொண்டர்கள் கேட்குறாங்க. ஸோ அதை விடுங்க, எம்பி எலெக்ஷனில் ஜெயிச்சாரா, டெபாசிட் தான் காலியாச்சு. ஸோ இப்படி தான் தொண்டர்கள் கேட்குறாங்க. ஸோ ஜெயிச்சானா பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருந்தா கட்சியை தூக்கி அவர்கிட்ட கொடுக்கலாம். தூத்துட்டில் வந்திருக்காரு, 2 எலெக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 10 தோல்வி. இப்போ விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் தோத்துரும் சொல்கிறக்காண்டி தான் போட்டி இல்லை. இப்படி தோத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுக்கு தலைமை பதவி அப்படின்ற கேள்வி தொண்டர்கள் கேட்குறாங்க. ஏதாச்சும் ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்கணும். 10ல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஜெயலலிதாலாம் தோல்வியெல்லாம் சந்திச்சதில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம், அதிமுக இது வரைக்கும் அம்மா இருக்கும்போது தோல்வி சந்திச்சே இல்லையான்னு. தோல்வியை சந்திச்சிருக்கு. அது அதிமுக திமுக வரும் சட்டமன்ற தேர்தலில். ஆனால் இடைப்பட்ட தேர்தலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து 50-50 தான் வந்து கைப்பற்றுவாங்க. மாநகராட்சி மேயர் பதவியிலேருந்து கவுன்சிலர் பதவி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதிமுக பார்த்தீங்கன்னா கைப்பற்றுவாங்க. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை 10 தோல்வி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொண்டர்கள் அதிர்ச்சி உண்டாக்கிருச்சு. தொடர் தோல்வி இவர்கிட்ட எப்படி கட்சி ஒப்படைக்க முடியும்? ஜானகி ஒப்படைச்சாங்கன்னா ஜெயலலிதா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செல்வாக்காக இருந்தாங்க, கட்சி தொண்டர்கள் நம்பினாங்க. எடப்பாடி பழனிசாமியை வந்து பெரிய லெவலில் வந்து ஜெயிக்க முடியல. ஸோ நீங்கள் சொல்லலாம் கொங்கு மரத்தில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு சொல்லி இடைத்தேர்தல் என்ன பண்ணாங்கன்ற கேள்வி அடுத்து இருக்குது. ஸோ அப்படிலாம் வச்சு பார்க்கும்போது சசிகலா ரீஎன்ட்ரியை பார்த்தீங்கன்னா இவர் வந்து குறை சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க அரசியல் விட்டு ஒதுங்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் திருப்பி வர்றாங்கன்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு. அவங்க இஷ்டம் வருவாங்க. ஆனால் அவங்க கடிதத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க, நான் டெம்பரரியாக தான் விலகிறேன், நிரந்தரமாக விலகணும்னு சொல்லிட்டு எங்கேயுமே சொல்லலை. ஸோ அது கூட டெல்லியோட ஒரு வற்புறுத்தல் தான் விலகியிருக்காங்க. அது கூட டெல்லிக்கு அந்த அளவுக்கு வற்புறுத்தல் யார் பண்ணியிருப்பா, எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் பண்ணியிருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கட்சியை கைப்பற்றதில் பார்த்தீங்கன்னா டெல்லி எவ்வளோ உதவி இருக்காங்கன்னு தெரியும். ஸோ டெல்லிக்கே துரோகம் பண்ணவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, சசிகலாட்ட கட்சி வரப்போகிறது வந்து உறுதியாயிருச்சுன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.